السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இறைவன் கடமையேற்கக்கூடிய இந்த ஜும்மாவை, அதுவும் குறிப்பாக ஆஷுராவுடைய தினத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செங்கடல் பிளந்த போது என்பதுதான் இன்றைய உரைக்கான கருப்பொருள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் இன்னைக்கு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் வீற்றிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் இஸ்லாமிய உலகில் இஸ்லாமிய சமூகத்தின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய பல வரலாற்று சம்பவங்கள் நடைபெற்றன. அதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்பது ஆஷுராவிலே நடைபெற்றது. அதற்காகத்தான் நாம் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம். ஆனால் இதே ஆஷுராவுடைய நாளில் இன்னொரு சம்பவம் பின்னால் நடைபெற்றது. அதுவும் வரலாற்றிலே நாம் அதிகமாக மீளாய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் நாடினால் அதை அடுத்த வார ஜும்மாவிலே பார்ப்போம். இன்றைய ஆஷுரா நாளுடைய நோன்பு என்பது எதற்காகவென்றால், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட இஸ்ரவேல் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வாறு காப்பாற்றினான், அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காப்பாற்றினான், அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த சூழ்நிலைகள் இருந்தபோது அவற்றுக்கு மாற்றமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை, எவ்வாறு ஈமான் கொண்டவர்களை எப்போதெல்லாம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ, எப்போதெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அப்போது அல்லாஹ் எப்படி காப்பாற்றுகிறான் என்பதை நமக்கு ஒரு வரலாறாக, நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லக்கூடிய சம்பவம் தான் இந்த ஆஷுரா நாளுடைய சம்பவம். அப்ப அந்த சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த சம்பவத்தினுடைய மூலத்தை, அந்த சம்பவம் எந்த காலகட்டத்தில் ஏன் நடைபெற்றது என்பதை பற்றிய ஒரு சிறிதளவு ஞானம் நமக்கு வேண்டும். அன்றைய காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் நடந்த மூசாவுடைய காலத்துல நடைபெற்ற சம்பவம் இது. இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசாக, சோவியத் ரஷ்யா ஒரு வல்லரசாக, சீனா ஒரு வல்லரசாக இருக்கிறதோ, அன்றைக்கு உலகத்தினுடைய மிக வலிமையான பேரரசுகள் ஒன்று எகிப்திய பேரரசு. அன்றைக்கு எப்படி பாபிலோனிய பேரரசு, ரோமாபுரி பேரரசு, பைசாந்திய பேரரசு என்று சொல்கிறோமோ, எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள், எகிப்துல பிரபலமாக ஆண்டு கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கும் பிரமிடுன்னு சொல்லப்படக்கூடிய மம்மிக்கைகள் எல்லாம் இன்றைக்கும் உலகத்துல மிக பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றன. ஏன்னா இன்னைக்கு அங்க ஒரு மிகப்பெரிய அரசாட்சி நடந்தது. மிக பிரபலமான மன்னர்கள்,
பல ஆண்டு காலம், பல 100 ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் எந்தெந்த ஊர்கள் எல்லாம் நதியின் பக்கத்தில் இருக்கிறதோ அங்குதான் நாகரிகம் தோன்றும். அப்படி நைல் நதியில் தோன்றிய நாகரிகம் தான் இந்த எகிப்திய நாகரிகம். அன்றைய காலகட்டம் இன்னைக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வீடு கட்டி நிரந்தரமாக குடியமர்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஹண்டர்ஸ், அவர் வேட்டையாடுவார்கள், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு இடத்துல தங்கக்கூடிய சூழல், விவசாயம் உருவானது. அப்படி உருவான தொன்ம கால நாகரிகங்களில் ஒன்று இந்த எகிப்திய நாகரிகம். அந்த எகிப்தை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னர்களை ஃபிரௌன் என்று பெயர் சொல்வார்கள். ஃபிரௌன் என்பது அந்த மன்னனுடைய பெயர் அல்ல, மாறாக அந்த அரசவைக்கு ராஜான்னு சொல்றோம், ஜனாதிபதினு சொல்றோம், அமைச்சர் சொல்றோம். அந்த மாதிரி ஃபிரௌன் என்பது எல்லா மன்னர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெயர். அப்படி அந்த நாட்டை ஆண்டு கொண்ட ஃபிரௌனிடத்துல அந்த நாட்டை இருக்கக்கூடிய எல்லா மக்களின் மீதும் முழுமையான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அதிகாரம்னா நாம இன்னைக்கு நினைக்கிற அதிகாரம் எல்லாம் இல்லை. இன்னைக்கு நீங்க மினிஸ்டராக இருந்தாலும், இன்னைக்கு நீங்க முதல் மந்திரியாக இருந்தாலும் அல்லது பிரதமராக இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் சட்டப்படியாவது என்ன பண்ணணும், எல்லா விஷயமும் நினைத்ததை செய்து விட முடியாது. மற்றவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணணும், அதுக்கு எம்பிக்களுடைய எம்எல்ஏக்களுடைய ஓட்டு வேணும், கடைசியில மக்கள்கிட்ட 5 வருடம் கழித்து நீங்க போகணும். அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் அதிகாரம் அல்ல மன்னர்கள். மன்னர்கள்லாம் அவங்க சாவர வரைக்கும் அவங்க தான் மன்னர்கள். அவங்க ஒரு ஆளை தூக்குல போடுன்னா தூக்குல போட்டுதான் ஆகணும். ஏன், எதற்கு, அது சரியா, அப்படி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரம் மிக்கவராக அந்த ஃபிரௌன் இருந்தான். படை இருந்தது, செல்வம் இருந்தது, மக்கள் மீது கட்டுப்பாடு இருந்தது. இத்துணை அதிகாரமும் ஒரு மனிதனிடத்துல இருந்தா இயல்பா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, மனிதன் இறைவனை மறந்து விடுவான். அவன் கேட்டதெல்லாம் கிடைக்குது, எல்லா அதிகாரம் இருக்கு, எல்லா பணம் இருக்கு, எல்லா பொருளாதாரம் இருக்கு, சொன்னா செய்வதற்கு படைகள் இருக்கு என்று வரும்போது மனிதன் தன்னை படைத்த இறைவனை மறந்து விடுவான். மாறாக அவன் தான் எல்லாம், தனக்குத்தான் எல்லாம் செய்ய முடியும் என்று அகங்காரம் கொண்டவனாக மாறிவிடுவான். அவன் மாறிவிட்டான். மாறிவிட்டு சொன்னான், ஆனா ரப்புக்கும் ஆளா, உங்களுடைய இறைவன் நான், உங்களுடைய இறைவன் நான். நம்ம ஒரு ஜனநாயக நாட்டிலே கூட ஒரு எம்எல்ஏ பதவிக்காக, எம்பி பதவிக்காக மனிதர்களை கடவுள்களாக, கடவுளுக்கெல்லாம் கடவுள்களாக, அற்ப பதவிகளுக்காக பேசக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய நாட்டில் தான் இருக்கிறோம். அப்ப நம்ம அன்ற காலத்துல முழு சக்தி படைத்த ஒரு அரசன் தன்னை அனரப்புக்கும் ஆளா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்றான். இதுதான் உலகத்திலேயே இறைவனுடைய வல்லமைக்கு எதிராக விடக்கூடிய மிக பெரும் சவால். இறைவன் மீது எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான். நீங்க பொய் பேசினா, திருடினா, வேற ஏதாவது பெரிய பாவங்கள் செய்தால் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். எது மன்னிக்க மாட்டானா, அல்லாஹ்வுடைய அரசுல, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல, அல்லாஹ்வுடைய வல்லமையில இன்னொருவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, இன்னொருக்கு பங்கு இருக்கிறது என்று நீங்க நினைத்தால் நீங்க ஷிர்க் செய்வீங்க. அந்த ஷிர்க்கை தான் அந்த ஃபிரௌன் செஞ்சான். அவன் என்ன பண்ணா, பனு இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக நடத்தினான். ஏன்னா ஒரு கனவு வந்தான். அந்த கனவுல என்ன வந்துச்சு, அதாவது பனு இஸ்ரவேல் சமூகத்துல பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை அவனுடைய அரண்மனைக்கு தீ வைத்து விடுவதாக, அவனுடைய அரண்மனை அதனால கவிழ்ந்து அவனுடைய ஆட்சி அதிகாரம் போய்விடுவதாக அவன் என்ன பண்ற, கனவு கண்டான். கனவு கண்ட உடனே ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான். என்ன உத்தரவு அப்படின்னா, இனி அந்த சமூகத்துல ஆண் குழந்தைகள் பிறந்தால் உடனே கொன்று விட வேண்டும், பெண் குழந்தைகள் பிறந்தா பரவாயில்லை. அப்ப ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தால் என்ன பண்ணணும், உடனே கொல்லப்பட வேண்டும். அந்த மாதிரி அநீதியுடைய உச்சத்துல இருந்தான். வரலாற்று நம்ம அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமாக அநீதி செய்கிறார்களோ, யாரெல்லாம் மனிதநேயத்தின் உச்சியிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நாம் தான் நிரந்தரம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு தக்க பாடத்தை மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் கற்றுத்தருவான் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எப்பெல்லாம் நமக்கு அதிகாரம் வருகிறதோ அப்ப அதிகாரம் நமக்கு பணிவை தர வேண்டும். நம்மள்கிட்ட ஒரு ராஜாங்கிற பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, நம்மள்கிட்ட மந்திரிங்கிற பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா
இதை கொண்டு என்னால் இந்த மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? நாளைக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பு ஒன்று கொடுத்தன, யாருக்கும் கொடுக்காத பொறுப்பை கொடுத்தன அப்படி என்று கேள்வி கேட்கும் போது அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அந்த பயம் இருக்கணுமே தவிர திமிர்த்தமோ அகங்காரமோ பெருமை அடித்தலோ நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது நீங்க வீட்டுல தந்தையா இருக்கிறீங்க, தந்தை என்பவர் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அதிகாரமிக்கவர். ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருக்கிறீர்கள், ஒரு பள்ளிக்கூடத்துடைய தலைவராக இருக்கிறீர்கள், ஒரு சமூகத்தினுடைய ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். தலைவர் என்பவர் மக்களுடைய சேவகர், தலைவர் என்பவர் மக்களின் சேவகர். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்திலும் தான் தலைவர் என்பதற்காக பிறரை விட அதிகமாக சலுகை பெற நினைத்ததில்லை. அப்ப அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆனா அந்த சமயத்துலதான் எப்ப ஆண் குழந்தைகள்லாம் பிறந்தா கொலை செய்யப்படணும் அப்படின்னு ஃபிரௌன் கட்டளை போட்டிருந்தான்ல, அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், அதாவது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்போம். சிலர் பெண் பிள்ளைகளை அபசகுணமாக கருதுவார்கள், ஆண் குழந்தைகளுக்காக இயங்குவாங்க. ஆனா இங்க என்னன்னா ஆண் குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டினாங்க. ஏன்னா பிறந்தா அடுத்த நாள் என்ன ஆயிடும், அந்த குழந்தை கொல்லப்பட்டு விடும். அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மூசாவை பார்த்து அவங்க தாய் பயப்படுறாங்க. ஐயோ, எனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது, இந்த குழந்தையை நாளை கொலை செய்து விடுவார்களே, இதை நான் எவ்வாறு காப்பாற்றப் போகிறேன் என்பதாக பதறிய போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீயின் மூலமாக அறிவிக்கிறான், அந்த குழந்தையை பெட்டியில் வைத்து ஆற்றில் விடு, நீ பயப்படாதே என்று ஆறுதல் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிரௌன் எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லணுங்கிறான். யாரால? தன்னை ஒரு ஆண் குழந்தை வளர்ந்து தன்னை கொல்லும்னு. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னா, அந்த மூசாவை ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வைத்து அல்லாஹ் என்ன பண்றான், வளர்க்கிறான். உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் கொன்னவன் யார் உண்மையிலே தனக்கு எதிரியோ அவரை கொல்ல முடியாமல் அவரை தானே வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது என்பது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் நினைத்தால் ஒரு தனக்கு பிடித்தமானவரை அவருடைய எதிரியின் கையாலே கூட என்ன பண்ணுவான், வளர்க்க வைப்பான் என்பதை நாம் அந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கடல்ல இருக்கும்போது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவங்க பாக்குறாங்க, நாம் வளர்க்கலாம் கொண்டு வராங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். அதற்கு பிறகு குழந்தை பால் குடிக்க மறுக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களை பின்தொடர்ந்து வந்த அவங்களுடைய சகோதரி தன் தாயை கூட்டு அந்த குழந்தைக்கு பால் குடிக்க வைக்கிறாங்க. கடைசியில எந்த ஃபிரௌன் எந்த குழந்தைக்கு பயந்தானோ அந்த குழந்தை அந்த சொந்த தாயுடைய பாலை குடித்து கொண்டே ஃபிரௌனுடைய கண்ணுக்கு முன்னாலேயே வளரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவர்களான பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து விட்டு மூசாவிடத்தில் சொல்கிறான், மூசாவே இது ஹபி இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, ஃபிரௌனிடத்திலே போவீராக, ஃபிரௌனிடத்திலே செல்வீராக, அவன் எல்லை மீறி போய்விட்டான், அவன் வரம்பு மீறி போய்விட்டான், அவனிடத்திலே போய் அவன் வரம்பு மீறலை எடுத்து சொல்வீராக என்று சொல்லிட்டு அவன்கிட்ட மென்மையா சொல்லுங்க. யார்கிட்ட? கொடுமைக்காரன்ட்ட, அநியாயக்காரன்ட்ட, சர்வதிகாரிட்ட சொல்றான். அவன்கிட்ட போய் பேசும்போது மென்மையாக பேசுங்கள், ஒருவேளை அவனுடைய உள்ளம் மாறக்கூடும் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணல, உடனே அல்லாஹ்ட்ட போறேன்னு போல. அதுக்கு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்குவாயாக. அதுதான் நம்ம துவாக்கல்ல ஓதுறோம், ரப்பி ஷ்ரஹ்லி. அந்த துவாவுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்குவாயாக. ஏன்னா நான் மிகப்பெரிய சர்வதிகாரிட்ட போய் பேச போறேன், உண்மையை சரியா சொல்லணும், சரியா சொல்லக்கூடிய நெஞ்சுரத்தை எனக்கு தருவாயாக, என்னுடைய நான் போகக்கூடிய காரியத்தை எனக்கு எளிதாக்கி தருவாயாக, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக என்று துவா செய்வர்களாக போகிறார். இந்த துவாவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் தான் மூசாவுக்கு சொல்றான், நீ போய் ஃபிரௌன்ட்ட சொல்லுன்னு.
நம்ம தான் நபியாச்சே, நம்ம போனா ஆட்டோமேட்டிக்கா பேசிடுவோம், நம்ம எவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்படின்லாம் அவங்க இருமாப்பு கொள்ளவில்லை. நாம போறது ஒரு மிகப்பெரிய பணிக்காக, நாம போறது மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரிட்ட போறோம். நாம போகும்போது அவன் நம்முடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் ஒருவேளை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறவுனை பின்பற்றக்கூடிய அத்தனை மக்கள் என்ன பண்றாங்க, மார்க்கத்துக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த காரியம் எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாட்ட துவா செய்யறாங்க. யா அல்லாஹ் என்னோட உள்ளத்தை விசாலமாக்கு, போகக்குள்ள அவனை பார்த்த பயத்துல, அவனை பார்த்த நடுக்கத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியாமல் வேற எதையும் சொல்லிவிட்டு வந்து விடக்கூடாது. நம்ம உலகத்துல பார்க்கணும் இல்லையா, நிறைய பேர் ரொம்ப வீரவசமா பேசுவாங்க. ஆனா அதிகாரத்துல இருக்கவங்க போய் பார்த்து பேசும்போது என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ அதை மாத்தி வேற ஏதாவது பேசிட்டு வந்துடுவாங்க பயந்து போய். அந்த மாதிரி இல்லாம எனக்கு காரியத்தை எளிதாக்குவாயாக என்று என்ன பண்றாங்க, துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு ஃபிரௌன்ட்ட போறாங்க. ஃபிரௌன்ட்ட தன்னுடைய தம்பி ஹாரூனையும் நபியாக்கி ஹாரூனையும் சேர்த்து அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப ஃபிரௌன் சொல்றான், என்னை விட வேறு ஒரு மனிதர்களை நீங்க கடவுளாக எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டுவிட்டு நீர் செய்வது முழுக்க முழுக்க சூனியம்ங்கிறான். அப்போ அந்த நாட்டில் கூட மந்திரவாதிகள் எல்லாம் அழைக்கிறான். எல்லா மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். அவங்க கயிறுகளை எரிகிறார்கள். மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, மூசாவும் பயப்படுறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ பயப்படாதே, நீ உன் கைத்தடியை அசாவை இன்னுமே எரிந்து விடு என்று சொல்லும் போது அவங்க கைத்தடி எரிகிறாங்க. அந்த கைத்தடி பெரிய பாம்பாக மாறி அந்த மந்திரவாதிகள் தடி போட்டாங்கல்ல, அந்த எல்லா பாம்பையும் சேர்த்து சாப்பிட்டுருது. அந்த மந்திரவாதிகளுக்கு தெரிந்து விடுகிறது இது மந்திரம் அல்ல. ஏன்னா அவங்க இயல்பா மந்திரம் செய்யறவங்க, அவங்க இயல்பா சூனியம் செய்யறவங்க. சூனியமா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது சூனியம் அல்ல, இது மந்திரம் அல்ல, இது இறைவனுடைய ஆற்றல் என்பதை உணர்ந்த காரணத்தினால் உடனே அவர்கள் சஜிதாவில் விழுந்து ஈமான் கொள்கிறார்கள். பிறவன் கோபமாயிடுறான், இந்த மூசாவை அடக்குவதற்காகத்தான் நான் உன்னை கொண்டு வந்தேன், கடைசியில் நீ என்ன அவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்ட, நீ என்ன அவர்களோடு சேர்ந்து கொண்டாய், நான் ஒருவன் உங்களுடைய இலாகுவாக இருக்கும் போது நீங்கள் வேறொரு இலாகுவாக எடுத்துக்கொள்வீர்களான்னு அல்லாஹ் கேட்கும் போது அந்த மந்திரவாதிகள் சொல்றாங்க, இது உண்மையிலே இறைவனுடைய அற்புதம், நீ அதிகம் போனா என்னுடைய கை காலை எடுப்ப, என் உயிரை எடுப்ப, எடுத்துக்கோ, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு பிறவன் மூசாவை கொலை செய்வதற்கு பல யுக்திகளை கையாளுகிறான். யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களை துவம்சம் செய்வதற்காக, அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை நிர்மூலம் செய்வதற்காக பல்வேறு உபாயங்களை பிறவன் மேற்கொள்றான். ஒரு முறை ஃபைனலா என்ன சொல்றான், எப்படியாவது இரவுக்குள்ள நம்ம மூசாவை கண்டுபிடித்து மூசாவை கொலை செய்து விட வேண்டும் என்று முடிவு செய்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய யாரெல்லாம் தன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை அழைத்து கொண்டு நாம் இங்கிருந்து தப்பித்து போய்விடுவோம், இந்த பிறவனுடைய கொடுமையிலிருந்து நாம் நம்மை தப்பித்து கொண்டு விடுவோம் என்று அவர்களை அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் படையோடு அவங்கள பின்தொடர்ந்து நிறைய இஸ்ரவேல் சமூகம் வருது. அந்த இஸ்ரவேல் சமூகம் தான் இன்றைய இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்களுடைய முன்னோர்கள். அந்த இஸ்ரவேல் சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வருகிறது. பின்பற்றி போகும்போது போற வழியில பார்த்தா இவர் தப்பித்து செல்வதை அறிந்த பிறவன் படைகளை திரட்டி கொண்டு பின்னால வரான். நல்ல பிறவுன்றது எப்படியா தப்பிச்சிடலான்னு போகும்போது பார்த்தா முன்னாடி ஒரு மிகப்பெரிய கடல், அது நைல் நதி. முன்னாடி நதி, பின்னாடி பிறவன். அதான் சொல்லுவாங்கல்ல, எதுக்கோ பயந்து எதுலயோ விழுந்த கதையா. நம்ம பிறவுன்ட்டே தப்பிச்சுட்டு வரலான்னு பார்த்தா முன்னாடி கடல்ல விழுந்து செத்துருவோம் பழகுது. இவன் முன்னாடி போனா கடல்ல விழுந்து செத்துருவோம், பின்னாடி போனா பிறவுன்ட்ட மாட்டிப்போம். அப்ப இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மூசாவே உன்னை நம்பி வந்தோம், கடைசியில உன்னை நம்பி வந்ததுக்கு பிறவுன்ட்ட இருந்தாலாவது என்ன பண்ணலாம், அடிபட்டு உதப்பட்டு ஏதோ கிடைச்சத சாப்பிட்டு ஒரு கால் வயிற்று கஞ்சியாவது குடிச்சிருப்போம், உன்னை நம்பி வந்ததுக்கு நாங்க ஒரேடியா போய் நாங்க என்ன பண்ற வேண்டியதா இருக்கு, அந்த ஆத்துல போய் அந்த நெயில் நதியில போய் சாக வேண்டியதா இருக்கிறது என்று சொன்ன போது மூசா சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள்,
முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌன் இருக்கிறான், மேலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், மூசாவே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கல்லா இல்லை, இன்னமா ஐய ரப்பி சாயிதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், நீங்க பயப்படாதீங்க. கடலை பார்த்து பயப்படுறீங்க, ஃபிரௌனை பார்த்து பயப்படுறீங்க, என் ரப்பை நினைத்து நான் ஆறுதல் கொள்கிறேன், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்றான், கைத்தடியால் கடலை அடிப்பீராக. தான் வைத்திருந்த கைத்தடியால் கடலை அடிக்கிறார்கள், கடல் பிளக்கிறது. அப்படியே நடுவுல ஒரு பாத்வே திறக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பாக செல்கிறார்கள். அவர்களை பிடிப்பதற்காக ஃபிரௌனும் அந்த பாதையில தன்னுடைய படையை கூப்பிட்டு கொண்டு உள்ளே நுழைகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்ற அந்த சமூகத்தினுடைய கடைசி மனிதர் அந்த கடலை தாண்டி முடித்தவுடன் கரெக்டா ஃபிரௌன் நடுவுல இருக்கிறான். அந்த கடலுடைய நடுவுல அந்த விரிந்த கடல் மீண்டும் சேர்ந்து விடுகிறது. அந்த பாதை மறக்கடிக்கப்பட்டு கடல் அவர்களை மூழ்கிக் கொள்கிறது. அப்போது ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப சொல்றான், மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்ப? தொண்டை குழியில மௌத் இருக்கும்போது, தொண்டை குழியில இருக்கும்போது அவன் சொன்ன தௌபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல், அதான் நமக்கான ஒரு மிக பெரும் படிப்பினை. தௌபா அல்லாஹ் ஏத்துப்பான், கடைசி மூச்சு வரைக்கும் ஏத்துப்பான். ஆனால் தொண்டை குழிக்கு செல்லும் முன்வரைதான் உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஃபிரௌனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹ் சொன்னா, ஃபிரௌனுடைய உடலை இந்த பூமி அரிக்காமல் இந்த மக்களுக்கு ஒரு சத்தாட்சியாக நாம் வைப்போம் என்று சொன்னான். உலகத்தையே ஆண்டவன் நான் தான் உங்களுடைய ரப்புன்னவன், ஒட்டுமொத்த சமூகத்தை அழிக்க முனைந்தவன், கடைசியில கடல்ல தன்னந்தனியாக அவன் ஈமான் கொண்டாலும் அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் நடு கடல்ல தட்டழிந்து அழிந்து போன வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு நடந்த இடம், நடந்த நாள் ஆஷுராவுடைய 10வது தினம். அந்த ஆஷுராவுடைய 10வது தினத்துல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால் கடலை நம்பாதீங்க, கைத்தடியை நம்பாதீங்க, உலகத்துல யாரையும் நம்ப வேணாம். உலகத்துல எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், உலகமே உங்களை எதிர்த்து இருக்கும், பரவாயில்ல, நீங்க அல்லாஹ்வை நம்புங்க. அல்லாஹ்வை நம்புனா யாராவது மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பார்த்தாங்களா கடலுக்கு நடுவுல நமக்கு ஒரு வழி பிறக்கும்? நினைச்சு பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. படத்துல கூட அப்படி காட்ட முடியாது. சோ யாரும் எதிர்பார்க்காத விதத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கான வழி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த இதிலே நெருப்பிலே போடப்பட்ட போது நெருப்பை குளுமையாக்கினானோ, எப்படி எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்தியை கொண்டு அறுக்க முனைப்பட்ட போது கத்தி அறுபடாமல் கத்தி முனை மழுங்கியதோ, எப்படி ஃபிரௌனை துரத்தி வந்த போது கடலை பிளந்த மூசாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டினானோ, நிச்சயமா நமக்கும் வழிகாட்டுவான். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நாம் அல்லாஹ்வை நம்பணும், நாம் உண்மையான மூமின்களாக இருக்கணும். யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் அதைரியப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் தான் மேலோங்குவீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால். இந்த கண்டிஷன் தான். நம்ம மேலோங்கல அப்படின்னா நம்ம சரியான மூமின்களா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம இஸ்லாத்தை சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நாம இஸ்லாத்தை சரியா ஃபாலோ செய்து உண்மையான மூமின்களாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுவான். அதே போல கடைசி நேரத்தில் தௌபா செய்து கொள்ளலாம் என்று நம்பி பாவத்திலே மூழ்கி போகாதீர்கள். உங்களை மரணம் எப்போது வேண்டுமானாலும் பிடித்துக் கொள்ளும். நம்ம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். சரி, இப்ப சின்ன வயசா இருக்கு, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதற்கு பிறகு நம்ம தௌபா செஞ்சுக்கலாம், அதற்கு பிறகு பாவம் மன்னிப்பு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கு போய்க்கலாம். ஆனா இன்னைக்கு யாருக்கு எப்ப மூத்து வரும் யாருக்கு தெரியாது. பாவம் என்று தெரிந்தவுடன் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நாள் தான் ஆஷுராவுடைய நாள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது யூதர்கள் நோன்பு நோற்றதை பார்க்கிறாங்க. எதுக்காக நோன்பு நோக்குறீங்க? இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களை விட நாங்கள் மூசாவுக்கு அதிக உரிமை உடையவர்கள் என்பதாக சொல்லி இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு 9வது நாள் அவர்களுக்கு மாற்றமாக, யூதர்களுக்கு மாற்றமாக ஒரு நாள் சேர்த்து என்ன பண்ணா 9வது நாளும் சேர்த்து நோன்பு வையுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆஷிராவுடைய நோன்பு என்பது ஒரு வருடத்துடைய, கடந்த வருடத்தினுடைய சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த ஆஷிராவுடைய நோன்புகளை நாம் வைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் உள்ள பிச்சினங்களை கூட வைப்பதற்கு நம்ம ஆர்வம் ஊட்ட வேண்டும். 9, 10 2 நாட்கள் நோன்பு இருக்க முடியவில்லை என்றாலும் கூட 10வது நாளாவது இல்ல 9ல விட்டவங்க, 9, 10 தான் சரியான வழிமுறை என்றாலும் கூட விட்டவங்க நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு 10ஓடு சேர்த்து 11வது என்ன பண்ணலாம், நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். இதனோட விளக்கம் என்னன்னா, நம்ம அல்லாஹ்வை நம்பணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்காக நாம் நோன்பு நோக்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். இந்த ஜும்மாவுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் ஃபிரௌனை துரத்தி வந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. மூசாவை நைல் நதி வழிமறித்தது. இன்னைக்கு நமக்கு முன்னாலும் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழணும்னு நினைக்கிறோம். நாமளும் நிறைய கடல்கள் முன்னால் நிற்கிறோம். நிறைய பேர் கடல்ல மூழ்கி தவிக்கிறாங்க. நிறைய பேருடைய குடும்பங்கள்ல சோதனைகள், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, பிள்ளை தகப்பனுக்கு மத்தியிலே பிரச்சனை, உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனை. இன்னைக்கு உலகத்துல 100க்கு 100 எல்லா விதத்திலும் பரிபூர்ணத்துவமான நபர்கள் யாருமே கிடையாது. நமக்கு நிறைய சோதனைகள் இருக்கிறது. உடல் நலன், நிறைய வீடுகள்ல உடல் நலன் பற்றிய ஒரு பிரச்சனை, குழந்தைகளுடைய எதிர்காலம். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இல்லைன்னா குழந்தைகள் யார் பார்த்துக் கொள்வா, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எப்படி வடிவமைப்பது? இன்றைய சமூகம் ரொம்ப மோசமான சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன, ரீல்ஸை பார்த்து, மொபைலை பார்த்து, பார்க்கக்கூடாதையெல்லாம் கற்றுக்கொண்டு இன்றைய மாணவர்கள் தரிகிட்டு போகிறார்கள். படிக்கக்கூடிய வயதிலேயே போதைப் பொருள் உள்ளிட்ட எல்லா விதமான பழக்கங்களுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறது சமூகம். நாம படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களோ அல்லது நாம பயிலக்கூடிய கல்வி நிலையங்களோ இஸ்லாமிய சூழலை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் விதைக்கக்கூடியதாக இல்லை. மாற்றமாக பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய, இன்றைக்கு நாம் ஆளக்கூடிய பகுதிகளில் படிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள பாடங்கள் கூட அரசு கூட விருப்பத்துக்கு ஏற்றவாறு பொய்யானதை படிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் சமூகத்துக்கும் நிறைய சோதனை இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி நைல் நதி குறுக்கிட்டதை போல நமக்கு முன்னாலும் நிறைய நதிகள் குறுக்கிட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நதிகளை கண்டு பயந்ததை விட, பின்னால் வந்த ஃபிரௌனை நினைத்து பயந்ததை விட அல்லாஹ்வை நம்பினார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது இரண்டு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தௌர் குகையிலே அமர்ந்திருந்த போது எட்டி பார்த்தா எதிரிகளுடைய கால் தெரிகிறது. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க இல்லையா, இறை தூதரே அவர் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, இன்னல்லாமானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? அல்லாஹ் நம்மோடு இருக்கும் போது நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? நாங்கள் இருவர் இல்ல, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்களே. அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல நாம் இஸ்லாத்தை முறையாக பயிலும் போது, இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்ளும் போது, இஸ்லாத்தின்படி வாழ நினைக்கும் போது நிச்சயமாக சோதனைகள் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்ததை போன்ற அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட நம்முடைய அளவுல இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வரணும்னா நம்ம யாரை நம்பணும்னா அல்லாஹ்வுடைய தவக்கலை நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை. நம்பிக்கைலாம் சாதாரண நம்பிக்கைலாம் இல்ல. என் உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மூமியினுடைய பாதத்தில் ஒரு சிறு முள் தைத்தால் கூட அது அவனுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கும்னாங்க. அல்லாஹ் என்னை சோதிக்கிறானா, அந்த சோதனைகளை கொண்டு என்னை அல்லாஹ் தஆலா செம்மைப்படுத்த விரும்புகிறான்.
அந்த சோதனைகள் மூலமாக என்னை பண்படுத்த விரும்புகிறான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல் நாம் இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியதை போல அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கும் உதவுவான். நமக்கும் இந்த சமுதாயத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தவக்கலை, அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை, அந்த பொறுமையை, கடல் முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌன், அந்த சூழ்நிலையில பதட்டப்படாம நிதானமாக இறைவனை நம்பினார்களே, அதை போல நம்பக்கூடிய அந்த முழுமையான ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து இந்த ஆஷுராவுடைய நோன்புடைய முழுமையான நன்மையை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, நாளைக்கு மறுமையிலே அந்த நபிமார்களோடு, அந்த ஷோதாக்களோடு, அந்த சித்திகீன்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வீட்டிற்கு செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல்